வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரும் கூட என்னோட அன்பான வரவேற்பையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்கள் யாவரும் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினத்துல இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தக்கூடியவர்கள், இன்றைக்கு தேவ செய்தியை வழங்கக்கூடியவர் சகோதரர் ஜோயல் ஒயிட் அவர்கள். இன்றைய தினத்திலே அவர் பேச இருக்கிற தலைப்பு ஜாய் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்துவின் சந்தோஷம் என்ற தலைப்பின் கீழே அவர் தேவ செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறார். இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கிங்ஸ்டன் ஸ்ரீலங்கால இருந்து நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் ரெனிஷா, வேத வாசிப்பு ஆண்டனி டினூரி, அவர் ஜபம் மேற்கொண்டிருக்கிறார். என்ட்ரியனா ஷீரோ யோகராஜ், அடுத்ததாக ஜோயல் ஜேம்ஸ் அவர்கள் தேவ செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஆட்லன் ஆஸ்டின் விசேஷ பாடல், அடுத்ததாக இறுதி ஜெபம் ஏறெடுக்கவர் கீத் வால்டன் என்பவர். ஆகையினால இந்த வேளையிலே நாம் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தும்படிக்கு ஸ்டெஃபனி எட்வின் அவர்கள் இடத்துல படிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இணையதளத்தில் கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகளையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இளம் பேச்சாளர்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் பாடல் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப பாடலை பாட கிங்ஸ்டன் குமாரை அழைக்கிறேன். இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 12. இவருடைய பெற்றோர்கள் பாஸ்டர் குமார் மற்றும் ஆன்டி நிக்கோலஸ் மேரி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அமேன். பாடலை பாடிய சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாம் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 32, 33. இந்த வேத பகுதியை ரினிஷா வாசிப்பாங்க. இவருக்கு வயது 9. இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ரொசைரோ மற்றும் ஆன்டி எஸ்தர் அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். இன்றைய வேத வாசிப்புக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 32 இருந்து 33 வரை. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். ஆமென். ஆமென். வேத பகுதியை வாசித்த சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆரம்ப ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு ஆந்தனி தினூரியை அழைக்கிறேன். இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 11. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ஆகஸ்டின் ஆந்தனி மற்றும் ஆன்டி ஆந்தனி சீவா அவர்கள். ஜெபக்குறிப்பை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இளம் பேச்சாளர்கள் நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கவும். இரண்டாவதாக இன்றைய நாளிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வருபவர் சகோதரர் ஜோயல் வைட் அவருக்காகவும். மூன்றாவதாக ஆகாஷ் உடல் நலத்திற்காகவும். இறுதியாக COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கவும். இந்த நேரத்தை ஆந்தனி அவரிடம் ஒப்படைக்கிறேன். Our Father in heaven, thank you for this wonderful day. ஆந்தனி, இங்க இருக்கீங்களா? ஆந்தனி டினூரி, நீங்க இருக்கீங்களா? அவர் ஜோம் பண்ணாரு, நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் போல அவங்களுக்கு. பாருங்க ஆந்தனி டினூரி, அவங்களோட நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு போல. சரி, ஓகே. ஆமா ஜஸ்ட் சரி. தேங்க்யூ சிஸ்டர் ஜெனி. சரி, இந்த வேலையிலே நம்ம வேற நபருக்கு நம்ம இந்த வேலையில தருவோம். ஹெலன் கூட மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஹெலன் அபுகனி, இந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஜெபம் விடுங்க. இந்த ஸ்கிரீன் பார்க்க முடியுமா உங்களால? ஸ்கிரீன் பார்க்க முடியுமா? ஸ்லைட் பார்க்க முடியுதா உங்களால? பார்க்க முடியுதா ஹெலன்? நீங்க தான் ஜெபம் வேற எடுக்கணும். இந்த ஸ்கிரீன் பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியுது பாஸ்டர். யாருக்காக ப்ரே பண்ணனும்? இந்த ஜெப குறிப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெப குறிப்புகளை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இளம் பேச்சாளர்கள் நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கவும். இரண்டாவதாக இன்றைய நாளிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வருபவர் சகோதரர் ஜோயல் வைட் அவருக்காகவும். மூன்றாவதாக ஆகாஷ் உடல் நலத்திற்காகவும். இறுதியாக COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கவும். நேரத்தை நீங்கள் ஜெபம் ஏறெடுக்கலாம்.
இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரே, உங்க தலை தாழ்த்தி சோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில எனக்கு ஜெபம் பண்ண நேரம் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே நாமத்தினால இந்த ஜெபம் பண்ண வாய்ப்பு கொடுத்த உள்ளமும் இல்லமும் ஆண்டவரே நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேலையில விசேஷமாக இளம் பேச்சாளர்கள் போட்டிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யாரையும் நீரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சுகப்படுத்தும். நீ சொல்லிக்கிற ஆண்டவரே, என் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9 சொன்னது போல யாருக்கும் உடைய பல சுகத்தை தாரும். யாவரும் நீரை ஆசீர்வதியும். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் பெற்றோர்கள் யாவரும் நீரை ஆசீர்வதியும். விசேஷமாக ஜோயல் வைட் பேச போகிற பிரசங்கத்தை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகனை மறுத்து நீர் பேசும் ஆண்டவரே. நாங்க அதை கேட்கும். எங்களுக்கு அசுத்தாவியை எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே. அதே போல ஆகாஷ்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் ஆகாஷ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாஷ்க்கு அடுத்ததாட்டி நல்ல செய்தி கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்லபடியாக சுகபலத்தை தந்து ஆண்டவர் நாமத்தால சரியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல COVID-19 பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இந்த COVID-19 சீக்கிரமா மருந்து கண்டுபிடிக்கவும் அவங்களும் கொரோனால இருந்து சரியாக தேவன் தாமே உதவி செய்துள்ளோம். பிரேயர் பண்ண நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் மத்தியில் ஒரு விசேஷ பாடல் உண்டு. அந்த பாடலை பாட எட்ரியன் ஷிரோ அழைக்கிறேன். இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 10. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் யோகராஜா மற்றும் ஆண்டி ஷாமலா அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Adrian. Why
அருமையான ஒரு விசேஷ பாடலை பாடிய சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமது பிள்ளைகள் மனன வசனத்தை சொல்ல இருக்கிறாங்க. மனன வசனத்தை சொல்வதற்கு முதலாவதாக மீனோ மெல்வினா, வயது 8, பெற்றோர்கள் அங்கிள் பால் பலின் மற்றும் ஆன்டி ஜெசிந்தா அவர்கள். இவர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். எல்லாருக்கும் சோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனம். மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும் என்றார். சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மத்தேயு 18வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை நம்புவர்க்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன். கர்த்தர் என் சிங்கக்குட்டிகள் தாழ்ந்து பணியா இருக்கும், கர்த்தரை நம்புவர்க்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார். ஆமேன். ஆமேன். மனன வசனத்தை சொன்ன சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக எட்ஜினா இசபெல், வயது 4, பெற்றோர்கள் அங்கிள் பிரதீபன் மற்றும் ஆன்டி பிரியாதர்ஷினி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். பிரியா, நீங்க இங்க இருக்கீங்களா? பாஸ்டர் ஸ்பெஷல் சாங் தானே பாஸ்டர்? மேம், வேத வசனத்தை மனப்பாடமா சொல்றது. பாஸ்டர் அவங்களுக்கு கொஞ்சம் சுகம் இல்ல பாஸ்டர், அவருக்கு ஸ்பெஷல் சாங் மட்டும் தான் படிக்கிறேன். ஓகே ஓகே. அவரு ஃபர்ஸ்ட் சாங் வந்து தேவ செய்திக்கு பிறகு அவர் பாடுறாரு. தேவ செய்திக்கு பிறகு பாடுறாரு. ஓகே பாஸ்டர். Thank you. நாம அடுத்த நபர்கள் கடந்து போகலாம். அடுத்த நபர். அடுத்ததாக அபிஷேல் யசுராஜ், வயது 10. இவர் சங்கீதம் 136 வசனங்கள் 11 - 20 வரை மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். மற்றும் தங்கராஜா ஹிரோசிகா, இவர் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அபிஷால் கேக்குது? கேரி ஆன். சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 20 வரையிலான வசனங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவருக்கு கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய முயற்சினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதில்
நடுவே இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் அவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். இரோஷிகா, இரோஷிகா ரொம்ப மெதுவா கேக்குது, நீ கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சரி பாஸ்டர். ஓகே, இப்ப கேக்குது. கேரி ஆன். சரி. கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரையிலான வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் வழியிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கின்றார், துன்மார்க்கருடைய வழியோ அறியும். ஆமென். ஆமென். மனன வசனத்தை சொன்ன சகோதரர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக டெனிதா ஹெவனா, வயது 9. பெற்றோர்கள் அங்கிள் டேனியல் லாமேர் ஜெயஷ் மற்றும் ஆன்டி பிரியா தர்ஷினி அவர்கள். இவர் சங்கீதம் 1 அதிகாரம் மற்றும் சங்கீதம் 15 அதிகாரம் மற்றும் சங்கீதம் 23 அதிகாரம் மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Psalms 1. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of scornful. But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in his seasons. His leaves also shall not wither, and whatsoever he doeth shall prosper. The ungodly are not so, but are like the chaff which the wind driveth away. Therefore the ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of righteous. For the Lord knoweth the way of the righteous, but the way of the ungodly shall perish. Psalms 15. The Lord who shall abide in thy tabernacle, who shall dwell in thy holy hill. He that walketh uprightly and worketh righteous and speaketh the truth in his heart. He that backbiteth not with his tongue, nor doeth evil to his neighbor, nor taketh up a reproach against his neighbor, in whose eyes a will person is contempt, but he honoureth them that fear the Lord. He that sweareth to his own hunt and changeth not. He that putteth not out his money to show, nor taketh reward against his innocent. He that doeth these things shall never be moved. Psalms 23. The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in the green pastures. He leadeth me beside the still waters. He restoreth my soul. He leadeth me in the paths of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. Thou preparest the table before me in the presence of my enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Psalms 100.
Make a joyful noise unto all ye lands. Serve the Lord with gladness. Come before his presence with singing. Know ye that the Lord he is God. It is he hath made us, and not we ourselves. We are his people and the sheep of his pastures. Enter into his gates with thanksgiving, and into his courts with praise. Be thankful unto him, and bless his name. For the Lord is merciful. His mercy is everlasting. His truth endureth to all generation. Amen. அமேன். மனன வசனத்தை சொன்ன சகோதரியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஹன்னா வயது 8 மற்றும் ஹெலன் வயது 14. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் அப்துல் கனி மற்றும் ஆன்டி சாய்ரா பானு அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Anna, Helen. Can you hear me? Okay. Can carry on. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்க பேர் வந்து ஹெலன் அண்ட் ஹானா. நாங்க வந்து திருச்சில இருந்து பேசுறோம். எங்க அம்மா அப்பா பேர் வந்து அப்துல் கரீம் மற்றும் ஷாயிரா பானு. இந்த ஜூம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹென்ஸ்மேன் பாஷருக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி, அப்புறம் ஹென்ஸ்மேன் பாஷருக்கு நன்றி. எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. Praise the Lord, my God of Jesus. The 10 commandments. Thou shalt have no other gods before me. Thou shalt not make unto thee any graven images or any likeness of anything that is in heaven above, that is in the earth beneath, or that is in the water under the earth. Thou shalt not bow down thyself to them, nor serve them, for I, the Lord thy God, I am a jealous God, visiting the iniquity of the fathers upon the children, and the third and fourth generation of them that hate me, and showing mercy unto thousands of them that love me and keep my commandments. Thou shalt not take the name of the Lord thy God in vain, for the Lord will not hold his guiltless and taketh his name in vain. Remember the Sabbath day to keep it holy. 6 days shalt thou labor and all the works, but the seventh day is the Sabbath of the Lord thy God. Even thou shalt not do any works. Though not thy son, nor thy daughter, thy manservant, nor thy maidservant, nor thy cattle, nor the stranger that is sitting in the gates. For in 6 days the Lord made heaven and earth, the sea, and all that in the midst, and rested the seventh day. Wherefore the Lord blessed the Sabbath day and hallowed it. Honor thy father and thy mother, that the days may be long upon the land which the Lord thy God given thee. Thou shalt not kill, thou shalt not commit adultery, thou shalt not steal, thou shalt not bear false witness against thy neighbor, thou shalt not covet thy neighbor's house, thou shalt not covet thy neighbor's wife, nor his manservant, nor his maidservant, nor his ox, nor his ass, nor anything that is thy neighbor's. Amen. Praise the Lord, my God of Jesus. The revelation of Jesus Christ, chapter 3. And unto the angel of the church in as had this right, these things said, he that had the seven spirits of God and the seven stars. I know the works that thou hast a name, that thou livest and not dead. Be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found us perfect before God. Remember therefore how thou hast received and heard, and hold fast and depend. If therefore thou shalt not watch, I will come on thee as a thief, and thou shalt not know whatever I will come upon thee. Thou hast a few names, even in Sardis, which have not defeated their garments, and they shall be walked with me, for they are worthy. To him that overcometh, the same shall be clothed in white raiment, and they will not blot out his name out of the book of life, but I will confess his name before my Father and before his angels. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. And unto the angel of the church in Philadelphia write, these things say, he that is holy, he that is true, he that hath the key of David, he that opened and no man shutteth, and shutteth and no man openeth. I know the works, behold, I have set before thee an open door, and no man can shut it, for thou hast a little strength, and hast kept my, and for thou hast a little strength, and hast kept my word, and hast not denied my name. Behold, I will make them of the sin of Satan, which say they urge shall not but do lie. Behold, I will make them to come and worship before thy feet, and to know that I have loved thee. Because thou sayest, because thou hast kept the word of my patience, I also will keep thee from the hour of temptation, which shall come upon all the world to try them that dwell upon the earth. Behold, I come quickly, hold that fast which thou hast, that no man take thy crown. Him that overcometh will I make a pillar in the temple of my God, and he shall go no more out, and will write upon him the name of my God, and the name of the city of my God, which is New Jerusalem, which cometh down out of heaven from my God, and will write upon him my name. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. And unto the angel of the church in Laodicea, write, these things say, the Amen, the faithful and true witness, and the beginning of the creation of God. I know the words, that thou art neither cold nor hot, and I would thou wert cold or hot. So then, because thou art lukewarm and neither cold nor hot, and I will speak thee out of my mouth.
Because thou sayest, I am rich and increased with goods, and have need of nothing, and knowest not that thou art wretched and miserable and poor and blind and naked. I counsel thee to buy of me gold, and I counsel thee to buy of me gold, tried in the fire, that thou mayest be rich, and white raiment, that thou mayest be clothed, and that the shame of thy nakedness do not appear, and anoint thine eyes with thy sleep, that thou mayest see. As many as I love, I rebuke and cast them. Be zealous, therefore, and repent. Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and will sup with him, and he with me. To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and have sat down with my Father in his throne. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. Amen. சொத்திரமாண்டரே பழைய ஏற்பாட்டு நாகமங்கள் ஆதி ஆகமம் யாத்திராகமம் லேவியர் ஆகமம் என்னாகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியேல் தானியேல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபேதியா யோனா மீகா நாகும் ஆபக்குக் செப்பனியா ஆகாய் சகரியா மல்கியா ஆமென். சொத்திரமாண்டரே புதிய ஏற்பாட்டு நாகமங்கள் மத்தேயு மார்க் லூக்கா யோவான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசையர் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலேமோன் எபிரேயர் யாக்கோப்பு 1 பேதுரு 2 பேதுரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். Okay, Anna, carry on, Anna. Praise the Lord of Jesus. The 10 commandments. Thou shalt have no other God before me. Thou shalt not make unto thee any graven images or any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is the water in the depth. Thou shalt not bow down thyself to them, nor for them, for I, the Lord thy God, I am a jealous God, visiting iniquity of the fathers upon children, the third and fourth generations of them that hate me, and shew mercy unto thousands of them that love me and keep my commandments. Thou shalt not take the name of the Lord thy God in vain, for the Lord is not holy. Give this and take his name in vain. Remember the Sabbath day to keep it holy. 6 days shall thou labor and all the works, but the seventh day is the Sabbath of the Lord thy God. In it thou shalt do any work. Though nor thy son, nor thy daughter, thy manservant, nor thy maidservant, nor thy cattle, nor the stranger that is in the 20th day, the Lord made heaven and earth and all the sea kingdoms, and blessed the seventh day. Wherefore the Lord blessed the Sabbath day and hallowed it. Honor thy father and thy mother, that the days may be long upon them which the Lord thy God given thee. Thou shalt not kill. Thou shalt honor thy father and thy mother, that the days may be long upon them which the Lord thy God given thee. Thou shalt kill. Thou shalt commit adultery. Thou shalt steal. Thou shalt not be a false witness against any neighbor. Thou shalt cover thy neighbor's house. Thou shalt cover thy wife, nor his manservant, nor his maidservant, nor his ox, nor his ass, nor anything that is thy neighbor's. Amen. Praise the Lord, may God of Jesus. The revelation of Jesus Christ, chapter 2. To the angel of the church and Ephesus write, this thing saith he who the sun stars in his right hand, who walks in the sun, golden lampstand. I know your works, the labor, your patience, and the tickle and those who are evil actors, for those who they are after and are not and have found them like, and you have resolved and have patience and have labored for many years and have not become weary. Nevertheless, I have against you that you have left your first love. Remember that first when Mary have fallen, dependent do the first world, first they come to you quickly and remain landslide from each place unless they repent. But this you heard that he heard the deeds of the Nicolaitans, which I also hate. He was a near to me, all the peace gave the church him who overcomes, I will give the eternity of Christ, which is the midst of the paradise of God. And the ancient the church in Seminary, this king say the first one of the rocks who was dead and came to life. I know your wealth, tribulation, and poverty, but you are shall know the blasphemy of the truth. They are Jewish and none, but are synagogue of Satan. Do not fear any of those things which are indeed the devils about to come up your friends, and you may be tested, and you will have tribulation. Let us be faithful till death, and I will give you the crown of life. You are near to me, all the peace, the church, who overcomes shall not be hurt by a second death. And the angel of the church and the angel of the church in Bergamo right. This thing says, who has the sharp two-edged sword. I know your works and buried it. Where the second fruits, and you hold the first way and did not deliver my faith even the days, and this anti-gospel faith will do not time. Who was still among you where the second dwells? But I have many things against you, because you have idols. Who only doctrine of Balaam, who thought Balaam to the stable for the children of Israel, eating sacrificed idols, to commit sexuality, eating sacrificed idols. Thus I also have those who are the doctrine of Nicolaitans, which thing I hate. Repent or else I will come to you quickly and will fight against the word of my mouth.
He was entertaining you all, please says the chapter. To him who overcomes, I will give some of hidden manna and the gift of the white stone on a stone, a new name written, which no one knows except him who reserves it. And to the angel of the church and Peter, right, this king said, the Son of God who has tasted the flame of fire, and his people like fine brass. Now I know your works, thou said we faith unto your passion and for yours, the last are more than the first. Nevertheless, I have against you, because you have allowed that woman Jezebel to call suffer, to profit and teach and seduce my servants, commission to eating sacrificed idols. I will give her time to repent of her sexual iniquity, but she did not repent. I will cast her to sick bed and those who Indeed, I will cast her to sick bed and those who commit adultery with the great pressure and the statement of their teeth. I will kill her children with death, and all the righteous shall not envy such a mind and heart. They give each one of you according to your works. Now, below I say, the rest in as many as but have this doctrine, who have not known the depths of Satan, as they say, I will put on you no other burden. But now, hold fast what you have till I come. And he who overcomes, keep my works until the end to him, and I give power over the nations. He shall rule them with the rod of fire. They shall dash to pieces like the golden brothers, and they also received from my Father. They give him the morning star. He who has an head, let him all this peace is the churches. Amen. Praise God, may God of Jesus, பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் ஆதியாகமம் யாத்திரை இன்னாகமும் உபாகமும் யோசா நியாயாதிபதிகள் ரூத் சாமுவேல் ஒன்றாஜாக்கள் இரண்டாஜாக்கள் ஒன்னாளாகமம் இரண்டாளாகமம் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னதப்பட்டி ஏசாயா எரேமியா பிரபல் எசேக்கியேல் தானியேல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகூம் அபகுக் செப்பனியா ஆகை மத்தேயு மல்கியா. ஆமென். Praise God, may God of Jesus. புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மத்தேயு மார்க் லூக்கா யோவான் அப்போஸ்தலர் நடபடிகள் ரோமர் 1 கலாத்தியர் எபேசியர் தீத்து 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து பிலேமோன் எபிரேயர் யாக்கோபு 1 பேதுரு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் யூதா வேல்பசியன் சிஷ்யம். ஆமென். இது கூட அமேன். மன்னன வசனங்களை சொன்ன சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஆஸ்டின் துரை, வயது 15, பெற்றோர்கள் அங்கிள் சார்ல்ஸ் அப்ரஹாம் மற்றும் ஆண்டி செல்வி சார்ல்ஸ் அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Praise the Lord. சங்கீதம் 1. துன்மார்க்கன் வாழ செல்லும்படி நல்லவனும் பாவிகள் வழி நில்லாமலும் பரேசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தினமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதில் வைக்கும் அவன் நீர்க்காரின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையை உதிர மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதில் வைக்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காத்து பறக்கும் பதிரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய திருப்பரும் பாவிகள் நீதிமான் சபை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அல்லையோ. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தள்ளிச்சரியன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் வருகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதிப்பாரி நடத்துகிறார். நான் மரணன் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படுகிறேன். தேவரின் கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணிடுறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வைத்து நீர்த்த நாட்களாக இருப்பேன். Sangidam Psalm 100. Make a joyful noise unto the Lord, all ye lands. Serve the Lord with gladness. Come before His presence with singing. Know the Lord that is God. He is He that made us, and not we ourselves. We are His people and the sheep of pasture. Enter into His gate, enter into His gate with thanksgiving, and into His courts with praise. Be thankful unto Him and bless His name. For the Lord is good; His mercy is everlasting, and His truth endureth to all generations. 1-5. Psalms 121. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாட்சி வரும், பர்வதங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிறேன். வானத்தும் பூமி உண்டாக்கின கர்த்தரின் ஒத்தாட்சி வரும். என் காலை தள்ளாட உடார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். பகலிலே வேலாயிலும் இரவிலே நிறவாயிலும் அவர் ஒன்று சேதப்படுத்ததில்லை. கர்த்தர் உன் போக்கை ஒருத்தர் இதன் மேல் கொண்டு கர்த்தர் நிலத்துக்கு விலைக்கு காப்பார். கர்த்தர் உன் இதை கொண்டு கர்த்தன் போக்கை ஒருத்து இதை கொண்டு என்றைக்கும் காப்பார். தேங்க்யூ. ஆமென்.
அமேன். மன்னன வசனத்தை சொன்ன சகோதரனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஜோஷுவா, வயது 10, பெற்றோர் அங்கிள் விமல். இவர் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 10 கட்டளைகள் மற்றும் நேம்ஸ் ஆஃப் புக் இன் பைபிள் சொல்ல இருக்கிறாங்க. இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். விமல் கேக்குது, கேரி ஆன் பண்ணுங்க. ஓகே பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். Psalms chapter 1 to 6 verses. துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிக்கு நீதிமன்ற சிலை நிலைநிற்பதில்லை. ஆகையால் நீதிமன்ற சபை நிலைநிற்பதில்லை. துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பற்றை போல் இருப்பார்கள். கர்த்தர் நீதிமன்றின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். Psalms chapter 92 verses 1 to 15. சங்கீதம் 92ஆம் வசனம், 92ஆம் அதிகாரம் 1 to 15 வசனம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்பூரத்தினாலும் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில் உமது கிருபையும் இரவில் உமது சத்தியத்தை அறிவிப்பது எவ்வளவு நலமாயிருக்கும். கர்த்தாவே, உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உம்முடைய கிரியை எவ்வளவு மகத்துவம் உள்ளவைகள். உம்முடைய யோசனை ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல துளைத்து அக்கிரமக்காரர்கள் யாவரும் செழித்து அது அவர்களுக்கு என்றென்றைக்கும் அழிவுக்கு ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய சத்துருக்கள் அழிந்து போவார்கள், உம்முடைய சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரர்கள் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்பும் துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள். கர்த்தாவே, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர்ந்த வயதிலும் கனியை தந்து
புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். 10 commandments, 10 கட்டளை. என்னை இன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே விளங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. பைபிள் கண்டென்ட் 66. Genesis, Exodus, Leviticus, Number, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 King, 2 King, 1 Chronicle, 2 Chronicle, Ezra, Nehemiah, Esther, Job, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Songs, Isaiah, Jeremiah, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zechariah, Haggai, Zechariah, Malachi, Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrew, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. Amen. Amen. வசனங்களையும் புஸ்தகத்தின் நேம் ஆஃப் புக்ஸ் எல்லாம் சொன்னவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, எங்களுடைய தாழ்மையான மன்னிப்பு. தேவ செய்திக்கு நேரம் ஆகிறது. கொஞ்சம் எங்களோட பொறுத்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அவர்களுடைய மனன வசனங்களை கேட்டுட்டு நாம் தேவ செய்தி கடந்து செல்வோம். அடுத்ததாக நாகுல் சிவகுமார், வயது 10. பெற்றோர்கள் அங்கிள் சிவகுமார் மற்றும் ஆண்டி கோகிலா அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நாகுல், நீங்க இங்க இருக்கீங்களா? நாகுல் சிவகுமார். நாகுல். ஓகே, நாகுல். சிஸ்டர் கோகிலா. சரி, அவங்க இல்ல. நம்ம கடந்து போகலாம். அடுத்த நபருக்கு கடந்து செல்வோம். நோபல் லிஹுட்சன், வயது 11 மற்றும் பெசில் ஃபிஹுட்சன், வயது 9. பெற்றோர்கள் அங்கிள் டாக்டர் சாமுவல் மற்றும் ஆண்டி ஜூடி ஜஸ்பர் அவர்கள். இந்த நேரத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். பெசில். பெசில் and நோபல் அண்ட் பசீல், நீங்க இருக்கீங்களாங்க? நோபல், பசீல். சரி, அவங்க இங்க இல்ல. நாம் கடந்து போகலாம். அவங்க இல்லாத பட்சத்தில் நம்ம தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். அன்பானவர்களே, தேவ செய்தியை கேட்கும் நேரம் இது. தேவ பிள்ளைகளே, இளம் பேச்சாளர்கள் கூட்டத்தில் இன்று தேவ செய்தி பகிர்ந்து கொள்ள வருபவர் சகோதரர் ஜோயல் வைட் அவர்கள். இவர் திருச்சி, இந்தியாவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 7. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ஜேம்ஸ் வைட் மற்றும் ஆண்டி அன்பு பிரியா அவர்கள். இன்று இவர் பேச போகிற தலைப்பு கிறிஸ்துவின் சந்தோஷம், த ஜாய் ஆஃப் கிரைஸ்ட். இந்த நேரத்தை சகோதரர் ஜோயலிடம் ஒப்படைக்கிறேன். எல்லாருக்கும் என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது ஜோயல். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நாம ஒரு சின்ன பாடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர் பண்ணலாம். இதாவே நாங்க உங்க ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். எங்க ஜெபத்தை சித்தப்படியே கேளுங்க. எங்களை சித்தப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜூம் மீட்டிங்ல மலேசியால ஒவ்வொருத்தையும், இங்க ஜூம்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் வசனம் சொன்ன, பாட்டு பாடின ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த சத்தியத்தை மற்றவங்களும் கேட்டு அவங்களும் மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு சித்தப்படியே உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு
இயேசுவின் சந்தோஷம். இயேசு எப்ப அதிகமா சந்தோஷப்பட்டிருப்பான்றத பாடத்தோட முடிவுல பார்ப்போம். இப்ப ஒரு கெட்டு போன சாப்பாடை நம்ம எது வழியா தெரிஞ்சுக்குவோம்? பார்க்கும் போது தெரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா தொட்டு பார்க்கும் போது தெரிஞ்சுக்குவோம், டேஸ்ட் பார்க்கும் போது தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த கெட்டு போன சாப்பாடை நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி டஸ்ட்பின்ல நம்ம போட்டுருவோம். இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இப்பதான் நீங்க பார்த்தோம் கெட்டு போனதை டஸ்ட்பின்ல போட்டுருவோம்னா, ஆண்டவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். யாரு கெட்டு போயிட்டா? நாம தாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே கெட்டு போயிட்டோம். எங்க அம்மா ஒரு நர்ஸ். ஒரு குழந்தை பிறந்தோடனே என்னென்னலாம் செய்யணும்னு எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அந்த குழந்தைக்கு ரொம்ப அழுக்கழுக்கா இருக்கும், அதையும் தண்ணீரால தொடச்சி அதுக்கு ட்ரெஸ் போட்டு தாத்தா பாட்டி கையிலயோ அப்பா கையிலயோ கொடுப்பாங்க. அதே மாதிரி நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறக்கும் போது நம்மளுக்கு நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அதே மாதிரி நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பேக்கும் போது நம்மளுக்கு யாரும் தொப்புள் கொடி கட் பண்ணல, நம்மளுக்கு சுத்தம் பண்ண யாரும் இல்ல, நம்மளுக்கு ட்ரெஸ் போட யாரும் இல்ல, நம்மளுக்கு வெளியில எரியப்படுற மாதிரி நம்ம பாவத்துல நம்ம இருக்கும் போது ஆண்டவர் பிழைத்திரு அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்றாரு. அந்த வார்த்தையினாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு 2 சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு அன்பான ஒரு மெய்ப்பெண் இருந்தாரு. அந்த அந்த மெய்ப்பெண்ணுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு. அந்த ஆடுகள்லாம் நீச்சலுக்கு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போய் அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து குடிக்க தண்ணி கொடுத்து அவர் நல்லா மேய்ச்சிக்கிட்டு போவாரு. அவர் போகும்போது அவருக்கு முள்ளு குத்தி இருக்கலாம், கரடு முரடான பாதையெல்லாம் இருந்திருக்கலாம். இதையும் அவர் தாங்கிட்டு மேய்ச்சலுக்காக கூட்டிட்டு போவாரு. ஒரு நாள் மேய்ச்சிட்டு வரும்போது அவர் ஆடுகள்லாம் எண்ணி பாக்குறாரு. ஒரே ஒரு ஆட்டை மட்டும் காணோம். நாமளும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னா, ஒரே ஒரு ஆடு தானே நமக்கு காணா போச்சு, 99 ஆட்டுக்குட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நாம யோசிச்சிருப்போம். ஆனா அவருக்கு அது மனசே இல்லை. உடனே அந்த 100 ஆடுகளையும் 99 ஆட்டுக்குட்டியையும் தன்னோட கூடாரத்திலே வச்சுட்டு தன்னோட ஒரே ஒரு ஆடை தேடுறதுக்காக போகும்போது சத்தம் கொடுத்துக்கிட்டே போறாரு. அதே வழி கரண்டு முரடான பாதைகள் இருந்திருக்கலாம், சரிச்சு விழுந்திருக்கலாம், முள்ளு இருந்திருக்கலாம். இதே அவர் தாங்கிக்கிட்டு ஆடு தேடுறதுக்காக சத்தம் கொடுத்துக்கிட்டே போகும்போது இந்த ஆடு அவர் சத்தம் கொடுக்குது. அவரு போய் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாமளும் என்ன செஞ்சிருப்போம்னா 2 அடி அடிச்சு, இவ்வளோ நாளா உங்களுக்கு மேய்ச்சிட்டு சாப்பாடு கொடுத்துலாம் வரேன், நீ என்ன ஆளே விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு நாம சொல்லியிருப்போம். ஆனா அவரு எதுவும் பண்ணல, திட்டம் உள்ள தூக்கி அப்படி தோல்ல போட்டுக்கிட்டாரு. தோல்ல போட்டு வீடு வரைக்கும் அதே பாதையில முள்ளு குத்திருக்கலாம், சரிச்சு விழுந்திருக்கலாம். இதே ஊர் தாங்கிட்டு என்னோட ஆட்டுக்குட்டிக்காக கஷ்டப்பட்டு போகும்போது மத்தவங்ககிட்டயும் அவர் சொன்னாரு, என் ஆட்டுக்குட்டி காணாம போச்சு, இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. அவரும் சந்தோஷப்பட்டாரு, மத்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்னா,
நாமெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு செல்ல ஆடுகள். நாமும் எங்கேயாவது பாவத்துல தொலைஞ்சு போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டு வரும்போது இந்த ஆடு போல நாமளும் சத்தம் கொடுக்கணும். ஆண்டவரே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நாமளும் சத்தம் கொடுக்கணும். ரெண்டாவது சம்பவம் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஆண்டாரு, அந்த அப்பாவுக்கு 2 பையன்ங்க இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவங்க அப்பா பேசலாம் கேட்டு நல்லா இருந்தான். 2வது பையன் வந்து அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் 2வது பையன் வந்து அப்பா கிட்ட போய், அப்பா நீங்க என் சொத்தெல்லாம் நீங்க திருப்பி தாங்க, நான் தூர தேசத்துக்கு போறேன், எங்க இஷ்டப்படி நீங்க வாழ விடுங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அவங்க அப்பாவுக்கு மனசுலாம் ஒரே மாறிடுச்சு. வேற வழியெல்லாம் கொடுத்துட்டாரு. அவனும் சந்தோஷமா எடுத்து போயிட்டான். ஒரு தூர தேசத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணா அப்போட காசெல்லாம் ரொம்ப வீணாக்குனா. அவனுக்கு நிறைய பணம் கிடைச்சதுனால அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. கெட்டது குடிச்சான், டான்ஸ் ஆனா, எல்லா தப்பும் பண்ணா. ஒரு நாள் அவனுக்கு காசு வந்து இல்ல, தீந்து போச்சு. அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. அவனுக்கு அந்த நேரத்துல ரொம்ப பசி ஆயிடுச்சு. உடனே ஒரு பண்ணி மேய்க்கிறவங்க கிட்ட வேலை கேட்டான். அவரும் வேலை கொடுத்தாரு. அவனும் எடுத்துக்கிட்டான். அந்த நேரத்துல அவன் வேலை பார்த்துக்கணும், ரொம்ப பசி ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த பண்ணி சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிடலாம்னு நினைச்சான். அப்பதான் அவன் யோசிச்சு பாக்குறான், ஐயோ நம்ம அப்பாவா இருந்தா அப்பா வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் நிறைய நிறைய சாப்பாடு போடுவாங்களே, நம்ம அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அப்பா என்ன ஒரு வேலைக்காரனாவது என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்னு அப்பா பாக்குறதுக்காக குடு 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 குடுன்னு ஓடுறான். ஓடும்போது அவங்க அப்பா வாசல் நின்று அந்த பையனை பார்த்துட்டு, ஓடி வருது என்னோட பையன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பையன் திரும்பி வந்து 2 பேரும் கட்டி குடிச்சு சந்தோஷத்துல 2 பேரும் அழுதாங்க. அந்த பையனை மன்னிப்பு கேட்டான். அப்பா அந்த பையனை பாக்குறாரு, ஐயோ கிழிஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்கெல்லாம் இங்க வாங்க, ஒரு ட்ரெஸ் கொண்டு வாங்க, ஒரு செருப்பு கொண்டு வாங்க, ஒரு மோதிரம் கொண்டு வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஒரு வீட்டுல ஒரு விருந்தை வச்சுட்டாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு என்ன பாடம்னா, நாமளும் பாவத்துல ஆண்டவருக்கு தூரம் போகும்போது ஆண்டவ மனுஷனும் கஷ்டப்படும். அந்த அப்பா டெய்லியும் என் பையன் இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான், இன்னைக்கு வந்துருவான்னு ஒவ்வொரு நாளா வாசல் வந்து நின்று இருந்தாரு. அதே போல நம்ம பரம்பரை அப்பாவும் என் பையன் எனக்கு மனம் திரும்பிடுவான், நாளைக்கு மனம் திரும்பிடுவான், இன்னைக்கு மனம் திரும்பிடுவான், ஒவ்வொரு நாளா நம்ம பரம்பரை பிதாவும் காத்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியா ஆண்டவர் எப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பான்றத நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சிலுவையில அறையும் போது சீஷர்களும் ஓடிட்டாங்க. பிதாவால தன்னோட பையன் கஷ்டப்படுறத பார்க்க முடியல, ஏஞ்சல்ஸ் தன்னோட ராஜா கஷ்டப்படுறத பார்க்க முடியல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சிலுவையில அறையும் போது இங்கிட்ட ஒருத்தருடனே வச்சாங்க. அதுல ஒருத்தருடன், நீ ராஜானா எங்களையும் காப்பாத்து உன்னையும் காப்பாத்துக்க அப்படின்னு கிண்டல் பண்ணா. அதுக்கு இன்னொருத்தருடன் சொல்றான், டேய் நீ ஏன்டா அவர் அப்படி சொல்ற, அவர்லாம் தப்பு செஞ்சு தண்டனை, நாமெல்லாம் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறோம், அவரெல்லாம் தப்பு செய்யாம தண்டனை அனுபவிக்கிறாரா, ஏன்டா இப்ப கூட நீ பயப்பட மாட்டியாடா அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் வந்து எத்தனையோ பேருக்கு கையால சுகப்படுத்தினா அந்த கையை ஆணி அடிச்சுட்டாங்க. எத்தனையோ பேருக்கு ஊழித்து கால நடந்தாரு, அந்த காலை பாணி அடிச்சுட்டாங்க. எல்லாரும் கைவிட்ட நேரத்துல பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது. பார்க்கலாம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க தான் ரட்சகர், நீங்க தான் ஒரு ராஜான்னு நான் ஏத்துக்கிட்டேன், நான் மறந்துருப்பிட்டேன் அப்படின்றது அர்த்தம். அன்னைக்குதான் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஊழியத்தனை செய்யறதுக்காக தானே நான் வந்தேன், இதே மாதிரி மக்களும் மறந்துருப்பதுக்காக தானே நான் வந்தேன், இதே மாதிரி மக்களும் ஊழியம்
சேர்த்துக்காதனே நான் வந்தேன்னு ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்திலே தன்னோட உயிரை விட்டாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்னா, ஒரு பாவி எப்ப மனம் திரும்புறானோ அப்பதான் ஆண்டவருக்கு உண்மையான சந்தோஷம் வரும். நீங்களும் உங்க வீட்டுக்கு போய் உங்களுக்காகவும் மத்தவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவாரு. ஆண்டவர் சந்தோஷமா இருப்பாரு. பிழைத்திரு ஆண்டவரை நம்ம சந்தோஷப்படுத்த கூடாதா? ஆண்டவர் வந்து என்னடா இப்படி அவன் ஊழிய செய்றானே, இப்படி எனக்காக பண்றானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஆச்சரியப்படுத்தணும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், ஆச்சரியப்படுத்தணும். ஒரு ஜெபம் செய்து விட்டு நம்ம முடிக்கலாம். பிதாவே, நாங்க கேளுங்க, எங்களை சித்தப்படியே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கெல்லாம் உங்களை இந்த முடிவு காலத்துல நாங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சித்தப்படியே பேசுங்க. இந்த பூமி சீக்கிரமா அழிய போத ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உங்களை நாங்க ஆச்சரியப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த மக்களும் சந்தோஷப்படுத்தணும். வசனம் சொன்ன பாட்டு பாடின எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கவங்களை எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்க பாவத்தை மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் சந்தோஷம், The Joy of Christ என்ற தலைப்பில் நல்லதொரு தேவ செய்தி இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரர் ஜாயலுக்கு மிக்க நன்றி. கர்த்தர் தாமே சகோதரனையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் மத்தியில் மீண்டும் ஒரு விசேஷ பாடல் உண்டு. அந்த பாடலை எட்லன் ஆஸ்டின் பாட இருக்கிறாங்க. இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 6. இவருடைய பெற்றோர்கள் அங்கல் பிரதீபன் மற்றும் ஆண்டி பிரியாதர்ஷினி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Lord, I come, I confess, loving here, I find my best. Without you, I fall apart. You're the one that guides my heart. Lord, I need, oh, I need every hour I need. My righteousness, my righteousness, oh God, how I need. Your grace is new, your grace is wide, it's very wide. Every hour, Lord, I my righteousness, oh God, how I need. So teach my song to rise to you. When temptations comes my way, I cannot stand, I follow you. Jesus is my hope and oh, I every hour I need my righteousness, my righteousness, oh God, how I know.
my righteousness. Oh God, how I know. Defense, my righteousness. Oh God, how I need you. ஆமென். அருமையான பாடலை பாடிய சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் கூட்டத்தின் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை எடுப்பவர் சகோதரர் கேத் வெல்டன். இவருக்கு வயது 10. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் வினோத் ராஜ் மற்றும் ஆன்டி மர்லின் அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Keith Walton, unmute your mic. எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது. Keith, carry on. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரமபிதாவே ஆண்டவரே, அப்பா அன்பும் இரக்கமுள்ள பரமபிதாவே ஆண்டவரே, இந்த ஜூமை நடத்துற பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜூம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கொரோனா டைமா இருக்காண்டவரே, நல்லபடியா நாங்க இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய ஜூம் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. நிறைய பசங்க வந்து கஷ்டத்துல இருக்காங்கன்னாலே அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க அம்மா அப்பாவுக்கு கீழ் புரிஞ்சு உதவி செய்யுங்க. அந்த ஜேம்ஸ் ஒயிட் ஆண்டியோட பையன் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கடன்ல நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே, அவங்களுக்கும் உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. நாங்க இனிமே தப்பு செய்யாத இருக்கபடி உதவி செய்யுங்க. நாங்க இனிமே எந்த பாவம் செய்யாத உதவி செய்யுங்க. இயேசுவின் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறவாதிருங்க. ஆமேன் ஆமேன். தேவனாகி பிதாவின் அன்பியும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியனுடைய சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்றே நம்ம இருப்பது போல பங்கு பெற்றிருக்கிற சிறு பிள்ளைகளை முதல் கொண்டு பெரியோர் வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் அப்பிரதமாக ஆசீர்வதித்து பெருக செய்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றி. ஜெபத்தை எடுத்த சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. வெளியில் டேடியிடம் ஒப்படைக்கிறேன். ஆமென். நன்றி. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் விசேஷ பாடல் பாடினவர்கள், ஜெபம் ஏறெடுத்தவர்கள், அடுத்தபடியாக இன்றைய தினத்தில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட ஜோயல் ஒயிட் அவர்களுக்கு குழுவின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அருமையான ஒரு தேவ செய்தியை, இது நம் எல்லாருக்கும் பொருந்ததான ஒரு தேவ செய்தி நாம் கேட்டோம். எப்படி அந்த கெட்ட சாப்பாடு, கெட்டுப்போன சாப்பாடு தூக்கி வீசுவோம், ஆனா கெட்டுப்போன ஆத்மாவை தேடி வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கவே, அவர்களே காப்பாற்றணும் என்று சொல்லி எண்ணத்தோட அவர் அலைந்து திரிந்து சத்தமிட்டு நம்மை தேடி வருகிறார். பரலோகம் ஒரு ஆத்மா மனம் திரும்புவதனால களி கூறுகிறது என்பதாக வேதாமத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அதனால இந்த கெட்ட குமாரனுடைய கதையும் குறித்தும் அவர் சொன்னாரு. மிகவும் அருமையான ஒரு தேவ செய்தியை நம்மத்தில அவர் பகிர்ந்து கொண்டாரு. உண்மையிலே கர்த்தர் தாமே ஜோயல் ஒயிட் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று முன்பாக இந்த பிள்ளைகள் இடத்துல கேட்ட ஒரு காரியம் என்ன, ஆலோசனை என்ன தெரியுங்களா? ஆண்டவரை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவரே அவரு நிம்மதியா இருப்பாரு. அப்புறம் அவரு நாம் சந்தோஷப்படுத்துவோமா, ஆண்டோட சித்தம் நிறைவேறும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு மட்டும்தான் திருப்திப்படுத்துற மாதிரி சந்தோஷப்படுத்துற மாதிரி நாம் செயல்படுவோம். இந்த வேலையில் மன்னன வசனம் சொன்ன அத்தனை பிள்ளைங்களுக்கும் உண்மையிலே கர்த்தர் வேதத்தை நீங்க இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு இதே ஒரு ஆதாரம். கர்த்தர் உங்களுக்கு மென்மேலும் ஆஸ்வதிப்பராக. நாளை தினத்துல பங்கு பெறவிருக்கிற பிள்ளைகளை
உடைய பட்டியலை தயவாக கவனிக்கும்படி நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்துல யாரு நம்ம கூட பங்கு பெறவிருக்கிறார்கள் என்று சொல்லி தயவாக இதை கவனிக்கும்படி நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஏஞ்சலின் ஜோயன், ஆல்வின், எட்வின் ஜோயனா கென்யால இருந்து நமக்கு பாடலை பாடவிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜெபம் ஏறெடுக்கிறவர் கரிஸ்டின் வெக்லிஃப் ராஜ் அவர்கள். அடுத்த விசேஷ் பாடல் ஒரியா ஜோயனா சந்திரன் மலேசியால இருந்து. அடுத்ததாக தேவ செய்தியை வழங்க இருக்கிறவர் ரிஷான் ருசேரோ அவர்கள் நமக்கு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு. அவர் ஸ்ரீலங்கால இருந்து வர இருக்கிறாரு. விசேஷ பாடல் ஜேசன் ராஜ் சிங்கப்பூர்ல இருந்து இந்த பாடலை பாடுவார். அடுத்ததாக இறுதி ஜெபம் பிசில் பியூத்தன் அவர்கள் நம்மோடு கூட பங்கு பெற இருக்கிறார்கள். ஆகையினால இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ச்சியாக நாம் ஜெபத்துல தாங்குவோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை யாவரும் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம அடுத்த அறிவிப்புகள் கடந்து போகலாம். பிரதர் எட்வர்ட் அவர்கள் அறிவிப்பார். பிரதர் எட்வர்ட். தேங்க்யூ பாஸ்டர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே நமக்கு ரொம்ப டைம் ஆச்சு, அதனால நான் ரொம்ப சீக்கிரமா அந்த அறிவிப்புகளை முடிச்சிடுறேன். இதுக்கு தொடர்ந்து நமக்கு நிறைய கூட்டங்கள், நமக்கு சொன்ன மாதிரி நிறைய கூட்டங்கள் நமக்கு நடக்கும். சாபத் ஸ்கூல், மற்றபடி பன்னீர்செல்வம் ஒரு மீட்டிங், மற்றபடி இது முடிஞ்ச உடனே இப்போ ஒரு மீட்டிங், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல தாஸ்குமாரோடைய மீட்டிங் நடக்கும். அதே போல